வணக்கம். வங்கதேச ராணுவ தளபதி ஜெனரல் உஸ்மான் வங்கதேசத்தில் மிகவும் பிரபலமான ஊடகம் ஒன்றில் ஒரு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். அண்டை நாடான இந்தியாவுடனான உறவு வங்கதேசத்திற்கு எந்த அளவு முக்கியம் என்பதை பற்றியும், இந்தியாவுடனான உறவை சீராக தொடர வேண்டியதன் அவசியத்தை பற்றியும் அவர் அந்த நேர்காணலில் கூறியுள்ளார். வங்கதேசம் எந்த அளவு இந்தியாவை சார்ந்துள்ள ஒரு நாடு என்பதை அந்நாட்டு இராணுவத்தின் உயர் அதிகாரியே கூறியுள்ளார். வங்கதேச இராணுவத்தின் இறுதி முடிவுகளை எடுக்கக்கூடிய உயர் அதிகாரியான அவர் இந்தியாவுடனான உறவு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததென்று கூறியுள்ளார். இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவில் வங்கதேசம் பெருமளவில் லாபமடைவதைப் போலவே இந்தியாவிற்கும் சில நன்மைகள் இருக்கக்கூடும். ஆனாலும் இந்தியாவுடனான உறவிற்கு நாம் மிகுந்த முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என்று கூறியுள்ளார் அவர். ஏராளமான வங்கதேச மக்கள் இந்தியாவில் வசிக்கிறார்கள், அங்கு வேலை செய்து வருகிறார்கள். அவசர மருத்துவ தேவைகளுக்காக இந்தியாவைத்தான் வங்கதேச மக்கள் உடனடியாக நாடுகிறார்கள். குறைவான செலவில் மிகச்சிறந்த மருத்துவ வசதி இந்தியாவில்தான் கிடைக்கிறது. அது மட்டுமின்றி இந்தியாவுடனான உறவு வங்கதேசத்தை பொறுத்தவரை மிகவும் முக்கியமாகும். அதனால் இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு மிக முக்கியமான இரு நாடுகளுக்குமே நன்மைகள் ஏற்படுத்தக்கூடிய ஒன்றாகும் என்று கூறியுள்ளார் அவர். அது மட்டுமல்லாது ஒரு கிவ் அண்ட் டேக் மாதிரியிலான இந்த உறவை மிகச்சிறப்பாக கட்டி எழுப்ப வேண்டியதன் அவசியத்தையும் வலியுறுத்தியுள்ளார் அவர். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் ஒரு நாடு சற்று கூடுதலான நன்மைகளை அடையக்கூடும், மரியாதையை பெறக்கூடும். ஆனால் இரு நாடுகளுக்கும் இடையே பரஸ்பர நம்பிக்கையும் மரியாதையும் இருக்க வேண்டியது அவசியமாகும் என்று கூறியுள்ளார் அவர். அதே நேரம் வங்கதேசம் இந்தியாவின் மூலோபாய நடவடிக்கைகளுக்கு எதிரான நடவடிக்கைகளில் ஒருபோதும் ஈடுபடாது என்றும், வங்கதேசத்தை பொறுத்தவரை இந்தியா மிகவும் முக்கியமான ஒரு நட்பு நாடு என்றும் கூறியுள்ளார் அவர். இவற்றுக்கிடையில் அங்குள்ள பிரிவினைவாத குழுக்களை திருப்திப்படுத்துவதற்காகவும் சில விஷயங்களை கூறியுள்ளார் ஜெனரல். இந்தியா வங்கதேசத்தின் மீது ஆதிக்கம் செலுத்துகிறது என்று வங்கதேச மக்கள் நினைக்க வேண்டாம். தற்போதைய இடைக்கால அரசுக்கு இராணுவம் தொடர்ந்து ஆதரவளிக்கும். எந்த காரணம் கொண்டும் இராணுவம் அரசியலுக்குள் நுழையக்கூடாது என்றே நாங்கள் விரும்புகிறோம். அதனால் மக்களின் விருப்பத்திற்கேற்பவே இராணுவம் செயல்படும் என்றுமெல்லாம் கூறியுள்ளார் அவர். ஒருமுறை இராணுவம் அதிபருக்குத்தான் பதிலளிக்கும் கடமையை கொண்டுள்ளது என்று கூட கூறியிருந்தார் அவர். அதனால் இந்தியாவுடன் ஒரு மிருதுவான நிலைப்பாட்டை கொண்டுள்ளவர் ஆவார் ஜெனரல் உஸ்மான். ஆனால் வங்கதேசத்தில் இப்போது மிக மோசமான நிலைமை நிலவி வருகிறது. காரணம், அங்குள்ள மக்கள் மத்தியில் இந்திய விரோதம் பரவி கிடக்கிறது. இந்தியா வங்கதேச உறவின் இன்றைய நிலை ஹசீனாவிற்கு அடைக்கலம் அளித்துள்ளது மட்டுமல்ல, வேறு சில விஷயங்களும் அதற்கு காரணமாக அமைந்துள்ளன. இந்திய ராணுவம் எல்லையில் வங்கதேசிகள் பலரை சுட்டுக் கொன்றுள்ளது, அவ்வப்போது துப்பாக்கி சூட்டால் பலரை கொல்கிறது என்ற ஒரு பொய் பிரச்சாரம் உள்ளது அங்கு. அடுத்து இந்தியா வங்கதேச அரசியலில் தலையிட்டு அங்கு செல்வாக்கு செலுத்துகிறது என்ற ஒரு குற்றச்சாட்டும் நிலவுகிறது. அதை வைத்துதான் ஷேக் ஹசீனாவிற்கு எதிராக அங்கு பெரும் போராட்டங்களை நடத்த முடிந்தது அவர்களால். அப்படி உள்ள நிலையில் வங்கதேச இராணுவத்தால் முழுமையாக இந்தியாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுக்க முடியாது. இடைக்கால அரசுக்கு எதிராக ஓரளவுக்கு மேல் பேசவும் முடியாது. மிகவும் சாதுரியமாக கையாளப்பட வேண்டிய ஒரு விஷயமாகும் இது. தற்போதைய குடியரசுத் தலைவரும் இராணுவ தளபதியும் ஷேக் ஹசீனாவிற்கு நெருக்கமானவர்கள் என்பது தெரிந்த விஷயம்தான். என்னவானாலும் வங்கதேச இராணுவத்தின் தளபதி இந்தியாவின் மூலோபாய நகர்வுகளுக்கு எதிராக வங்கதேசம் எதையும் செய்யாது என்று தெளிவாக கூறியுள்ளார். வங்கதேச மக்கள் பல்வேறு விஷயங்களை கூறி இந்தியாவிற்கு எதிரான மனநிலைக்கு மாற்றப்பட்டுள்ளார்கள். ஆனால் அவையெல்லாம் மாறி இந்தியா வங்கதேசம் இடையேயான உறவு வலுவாக தொடர வேண்டும் என்பதையே அந்நாட்டின் இராணுவ தளபதி கூறியுள்ளார்.